ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கி தொண்டையை தீட்டி முழங்க ஆரம்பித்தால் பொறி பறக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் இடிதாங்கியின் கூட்டத்தை காண கோடானு கோடி மக்கள் திரண்டு வந்து இடிதாங்கியின் வாயிலிருந்து பறக்கும் பொறியை பார்த்து பரவசப்படுகிறார். இந்த ஆண்டு ஆயுத பூஜைக்கு தேவையான பொறிக்கு தட்டுப்பாடு வந்து விட்டதாக தகவல் வந்துள்ளது. பொறி இல்லாமல் பூஜையா என்று அங்கலாய்த்த பக்தர்கள் வாய்க்கு கிட்டாத பொறியை பார்த்து விட்டாவது போகலாம் என்று ஆசையுடன் இங்கே வந்திருக்கிறார். நெல்லை சூடாக்கினால் பொறி உண்டாகும், அதை போலத்தான் சொல்லை சூடாக்கி பொறியை பறக்க விடுகிறான் இடிதாங்கி. தரிகெட்டு பேசினால் பொறி பறக்கும் என்பது மூதுரை வாக்காக இல்லாவிட்டாலும் மூத்திர சந்தில் உள்ள சுவற்றில் கரிக்கொட்டையால் பொறித்து வைத்திருக்கிறான் என்பதை மறந்துவிடவே. இடிதாங்கி வாயை அசைக்க தொடங்கியதுமே எதிர்கட்சியினர் கிடுகிடுத்து போகிறார்கள் என்று சொன்னால் வாய் சொல் வீரம் அப்படி. அதனால் தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இடிதாங்கியுடன் நேருக்கு நேராய் ஒரே மேடையில் விவாதிக்க தயாராய் என்று அறைகூவல் விடுக்கிறான். இடிதாங்கி கூவினால் அறை கொடுக்கிறார்களே ஒழிய அறைகூவலை ஏற்க வசதியாக மறந்து விடுகிறார். டொனால்ட் ட்ரம்ப்பும் ஹிலாரி கிளின்டனும் ஒரே மேடையில் நேருக்கு நேராய் விவாதிக்க முடிகிறது. ஆனால் இடிதாங்கியின் மேடையில் நேருக்கு நேராக ஒண்டிக்கு ஒண்டியாக சொல்லுக்கு சொல் கருத்துக்கு கருத்து என்று விவாதிக்க வர மறுக்கிறார். வாஷிங்டனில் வாயோடு வாய் மோதுவது சாத்தியமாகிற போது வண்ணாரப்பேட்டையில் ஏன் சாத்தியமாக்க முடியவில்லை? அழுத்தி கேட்டால் துருவேறி கொண்டிருக்கும் வீரவாளை துடைத்து கொண்டே ஒண்டிக்கு ஒண்டி மோதி பார்க்கலாமா என்று வீரவாளை வாய்க்கு நேராக நீட்டி கோரப்படுத்த பார்க்கிறார். தொண்டர்கள் கொடுக்கும் வீரவாளை கொண்டு வெங்காயத்தை கூட வெட்ட முடியவில்லை என்று என் வீட்டு இல்லத்தரசி இழிசொல் கூறுகிறார். மொன்னை வாளாக இருந்தாலும் வெண்ணையை வெட்டி கொள்வதால் அது இன்னமும் அடுப்பங்கரையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. வேறு விஷயம், அதை பின்னர் வைத்துக் கொள்ளலாம். ஆக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆளுக்கு ஒரு மேடை போட்டு தனியாக ஊளையிடுவதை காட்டிலும் கூட்டாக ஊளையிட்டால் தானே ஊர் உலகத்துக்கு உண்மை என்ன என்பது புரியும். யாரோடு வாய் வீரவாய், யாரோடு வாய் நாரவாய் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அப்போதுதான் இடிதாங்கி மாநகராட்சிக்கு சரிபட்டு வருவானா அல்லது நகராட்சிக்கு சரிபட்டு வருவானா மக்களால் கணிக்க முடியும். ஜெயிக்க போவது ஹிலாரியா அல்லது டொனால்டா என்பதை மக்கள் இப்போதே ஒரு முடிவுக்கு வந்திருப்பார்கள். ஆக இப்படி ஒரு அரசியல் வினாடி வினாவை இங்கு நடத்தினால் இடிதாங்கி தான் வெற்றி பெறுவான் என்பதை எல்லோரும் அறிவார். ஏனென்றால் ஒன்றும் புரியாவிட்டாலும் ஓங்கி ஊளையிட்டால் அதை உண்மை என்று நம்ப வைத்து விடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்ற உண்மையை உளறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.